முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம் அரசு ஊழியர்களின் போராட்டத்திற்கான நிவாரணமாக அமையவில்லை என அதிமுக மருத்துவர் அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவோம் என கூறிய நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தல் மனதில் வைத்து அரசு ஊழியர்களின் வாக்குகளுக்காக உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் என்று தெரிவித்த அவர், உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தை சில அரசு ஊழியர் சங்கங்கள் ஏற்றுக்கொண்டாலும் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் பல பொய்யான வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்து ஆட்சிக்கு வந்தது. அதில் 309வது வாக்குறுதி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆட்சி அமைஞ்சு இப்போ அடுத்த தேர்தல் சந்திக்க இருக்கிறோம். இன்னும் 100 நாளில் அடுத்த தேர்தல். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புதுசாக TAPSன்னு சொல்லி தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட இந்த பென்ஷன் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. அப்போ இது அரசு ஊழியர்கள் எதற்காக போராடினார்களோ அதற்கான பதில் இது இல்லை, அதற்கான நிவாரணம் இதில் கிடைக்கவில்லை. ரொம்ப முக்கியமான இதில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் முதல் கட்டமாக எப்படி இருந்ததுன்னா, ஊழியர்கள்கிட்ட அவங்களோட பங்களிப்பு இருக்காது, அரசாங்கம் தான் முழுவதும் பண்ணோம். இன்றைக்கி 10% ஊழியர்கள்கிட்ட எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மீதமாக நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்கிறதும் இப்போ UPS ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தெளிவாக 18.5% அரசோட பங்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த காலத்துக்கு ஏற்ப அந்த பங்கை நாங்கள் அதிகரிச்சுக்கிறோம்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வார்த்தை இதில் இல்லை. வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து போராடக்கூடிய அரசு ஊழியர்களை அவங்களுடைய வாக்குகள் தான் பிரதானமாக வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது.